ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, உனக்கான நாள் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் மன மனம் நிறைவான நிகழ்வுகள் நடக்க வேண்டிய நாள் வந்துவிட்டது. தங்கமே, நான் ஒன்று அதற்கு முன்பு சொல்கிறேன். உன்னிடம் முக்கியமாக நான் பேச வேண்டும். உன்னை ஒருவன் தொல்லையாக நினைத்தால், அவன் எவனாக இருந்தாலும், உன்னுடைய நெருங்கிய உறவாக இருந்தாலும், அந்த இடத்திலிருந்து நீ வந்துவிட. உன்னை யார் தொல்லையாக நினைத்தாலும் அந்த இடத்தில் இருக்காதே. ஏனென்றால் உன்னுடைய மனமும் கஷ்டப்பட்டு யார் உன்னை தொல்லையாக நினைக்கிறார்களோ அவர்கள் மனமும் எதற்கு கஷ்டப்பட வேண்டும்? தங்கமே, நம்மை யார் தொல்லையாக நினைத்தாலும் அங்கு இருக்கவே கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களால் இன்னும் மனமானது காயப்படும், இன்னும் கஷ்டத்தை அனுபவிக்கும். தேவையில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் பழியாக உன் மீது போடுவார்கள். நீ நல்ல முறையில் இருந்தாலும் அவர்களுக்கு உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்று எண்ணம் வந்தால்தான் தொல்லை என்றே தோன்றும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உறவு இருக்கிறது. உன்னை தொல்லையாக பார்க்கிறது. நீ இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அதன் மனம் சொல்லி உன்னை பார்த்தாலே எப்பொழுதுமே எரிஞ்சு விழுந்து தேவையில்லாத வார்த்தைகளால் உன்னை பேசி கஷ்டப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட உறவிடமிருந்து தயவு செய்து கையெடுத்து கும்பிடுகிறேன். நீ உண்மையாகத்தான் நினைக்கிறாய். உன் எதிரில் இருக்கும் உறவு உண்மையாக இல்லையே. கஷ்டப்படாதே. அதனிடமிருந்து வெளிவந்துவிட. உன்னை புரிந்து கொள்ளாத இடத்தில் நீ இருக்கவே வேண்டாம் அம்மா. உன்னை யார் புரிந்து கொள்கிறார்களோ அங்கு இருக்கலாம். ஏன், உனக்கு நிச்சயமாக துணை தேவைப்படுகிறதா? உன் வாழ்க்கையில் இருக்கும் பாரத்தை சுமக்க நான் இருக்கிறேன். உன்னை நான் தனியாக விடவில்லை. உன்னிடம் உன்னுடைய துணை இருக்கும் பொழுதும் நான் இருந்தேன். இப்பொழுது வேண்டாம் என்று சொல்வதும் நான் தான். சொல்வதை கேள். ஏனென்றால் உன்னால் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய முடியாமல் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய். இன்று நீ எடுக்கப் போகும் முடிவில்தான் உன்னுடைய வாழ்க்கையே மாற உள்ளது. உனக்கு நல்ல வழி கிடைக்க வேண்டும் என்றால் உன்னை யார் தொல்லையாக நினைக்கிறார்களோ, பாரமாக நினைக்கிறார்களோ அவரிடமிருந்து வந்துவிடு. நீ யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நீ நல்ல முறையில் வாழ உள்ளாய். அனைத்து காரியங்களும் நடக்க உள்ளது. இந்த நேரம் நீ எது செய்தாலும் உன் வாழ்க்கையில் வசந்தங்களாக இருக்கும். அதனால் இந்த நேரத்தை தொலைத்து விடாதே. உனக்கு எது தேவையோ, எது செய்யணும் என்று தோன்றுகிறதோ அதை செய்துவிட. எப்படி உன் வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதன்படி வாழ்ந்துவிட. அடிமையாக இருந்தது போதும். உன் வாழ்க்கையில் இதுவரை கஷ்டங்கள் அனுபவித்தது போதும். யாருக்கும் நீ அடிமையாக இருக்க வேண்டாம். யாரும் உன்னை பாரமாகவும் நினைக்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் சுதந்திர பறவையாக வாழ்ந்து சந்தோஷமாக இரு. துணை இல்லை என்று நினைக்காதே. உனக்கு அப்பா நான் இருக்கிறேன். துணையாகவும் பாதுகாப்பாகவும் அனைத்து வசதிகளையும் செய்து தரவும் இங்கு நான் உள்ளேன். கவலை இல்லாமல் நிம்மதியாக இரு. உனக்கான தேவைகள் அனைத்தும் கிடைத்துவிடும். என்றிலிருந்து எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.